சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். மயிலாப்பூரில் என்னதான் நடக்குது? சிஎம்ஏ எனக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு. இப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த பாஷாவை புதைக்க மாட்டோம்னு சொன்ன முஸ்லீம்ஸே இப்போ பாஷாவை நாங்கள் தான் புதைப்போம், அந்த பாடி எங்களுக்கு வேணும்னு சொல்லி இந்துஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். அந்த அம்மா கிறிஸ்டியனாக மாறினதுனால பாஷாவை கிறிஸ்டின் முறைப்படி தான் அடக்கம் பண்ணணும்னு ஃபாதரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு சார். அதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க சார்? அது ஃபிஷர்மேன் ஏரியா சார். பீப்புள் ஆர் வெரி அக்ரெசிவ். ஆப்பரண்ட்டை விட்டுட்டு கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டான்னா அவனை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கம்யூனிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய கஷ்டமாயிடும் சார். இப்போ கூட அந்த 3 கம்யூனிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு சார். அதனால தான் சார் எந்த ஆக்ஷன் எடுக்கலை. மீறி ஏதாவது ஆக்ஷன் எடுத்தோம்னா பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தர் வெட்டிப்பாங்க சார். அப்புறம் நம்மளே கலவரத்தை தோணுன மாதிரி ஆகிடும் சார். இப்போ என்னதான் பண்ண சொல்கிறீங்க? இதை பேசி தான் சார் தீக்கணும். 3 மதத்துக்காரங்களையும் வரவழைச்சு அவங்க சம்மதத்தோட பாஷாவோட பாடி அடக்கம் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் சார். அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் கூட்டி ஒரு பீஸ் கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணிடலாமா? நாங்களும் அப்படி தான் சார் நினச்சோம். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு தாசில்தார் சார் தலைமையில் ஒரு அர்ஜென்ட் பீஸ் கமிட்டியை கூட்டி 3 கம்யூனிட்டிக்காரங்களையும் வரவழைச்சு பேசி சுமூகமாக தீர்த்துடலாம் சார். அதான் கரெக்ட். பீஸ் கமிட்டிக்கான ஏற்பாடை தாசில்தாரோட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் எதுவுமே வரக்கூடாது. அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஷூர் சார். அந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஃபேவரபுளாக பேசுகிறவங்கள கூட வச்சுங்க. இந்த சட்டம் பேசுகிறவன், பிரச்சனை கிளப்புறவன், இவனெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இம்மிடியேட்டாக நோட்டீஸ் எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணிவிடுங்க. சென்சிட்டிவான ஏரியானால கொஞ்சம் போலீஸ் ஃபோர்ஸை அதிகப்படுத்திங்க. ஓகே சார். இது சம்மந்தமாக எனக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணுங்கள். ஷூர் சார். சார். சார் ஒரு டவுட்டு. என்ன? ஒருவேளை நாளைக்கு கலெக்டர் பீஸ் கமிட்டிக்கு வந்தாருன்னா? யார் இவரா? இவங்கெல்லாம் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம நாடு ஏன் இப்படி இருக்க போகுது? நாம் ஏன் இந்த வேலையை செய்ய போகிறோம்? அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டாங்க, பயப்படாமல் போ. ஓகே சார். இப்படியே வரமாட்டேங்க. வணக்கம் பாய். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க உள்ளே வாங்க. என்ன இந்த நேரத்தில்? பாய், பாஷா கேஸ் விஷயமா நாளைக்கு காலையில் 8 மணிக்கு தாசில்தார் ஆஃபீஸில் அர்ஜென்ட்டாக பீஸ் கமிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நோட்டீஸ் கொடுக்க வந்திருக்கோம். ஏதோ நல்லது நடந்தா சரி. கண்டிப்பா வரோம் பாய். நீ பிறந்ததெல்லாம் பட்டினம் பார்க்கும், யாருக்குமே வரல தூக்கும். பீஸ் கமிட்டில நோட்டீஸ் வந்திருக்குப்பா. இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்குன்னா அந்த பிரச்சனை தான் நம்ம வீட்டுல அடையாமன உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன். அண்ணனை கொடுத்துடு, உன்னைய உயிரை எடுத்து. காலைல 8 மணிக்கு வந்துரு. ஆரோ ஜமால மாறு மேல விழவா உறங்குன அண்ணா, நீயோ உறங்குன. இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட பட்டினப்பாக்கத்தில் பாஷா என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். அவரது உடலை அடக்கம் செய்வது தொடர்பாக 3 மதத்தினரிடையே பிரச்சனை ஏற்பட்டதால் முதல்வரே நேரடியாக தலையிட்டு பிரச்சனையை சுமூகமாக தீர்க்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அதன் பேரில் தாசில்தார் தலைமையில் நாளை காலை அமைதி குழு பேச்சுவார்த்தை நடைபெறவிருக்கிறது. அதில் 3 மதத்தையும் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இவனுங்கெல்லாம் அவ்வளோ நல்லவனுங்க கிடையாது. பிரச்சனை வந்தா உடனே தீர்த்து வைக்கிற மூஞ்சிங்களா இதுங்க. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இது. நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும் பெருசு. ஆமா ஆமா.
என்னண்ணா ரொம்ப நாள் என்ன ரவி எப்படி இரு? அதை நான் உள்ளே இருக்கும்போது கேட்டிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு வருஷம் கழிச்சு கேட்குறேண்ணா. நீ உள்ளே இருக்கும்போது கேட்டிருந்தேன்னு வையே, என்னையும் தூக்கி உள்ளே குறைச்சிட்ருப்பானுங்க. நான் வெளில இருக்க போய் தான் உன்னை ஒரு வருஷம் கழிச்சா வெளில எடுக்க முடியும், தெரிஞ்சுக்கோ. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கதை வேறு ரவி, எதிர்கட்சியாக இருக்கும்போது கொஞ்சம் அடங்கி தான் வாசிக்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. டேய் அங்கே வெளில போக சொல்கிறா. ஏய் தும்லக் பார் ஜாவ். நீ கொஞ்சம் வெளில நில்லு. இப்போல்லாம் இந்திக்கார பசங்களை வச்சுருந்தான் நான் மேட்ருக்கு நான் முடிச்சிருக்கிறேன். அவனுங்க தான் பணத்தை வாங்கணுமா மேட்ரை முடிச்சமான்னு போயினே இருந்துருவானுங்க. அப்போல்லாம் நாமளாக தேடினா கூட கிடைக்க மாட்டானுங்க. அது என்ன நான் அவ்வளோ அர்ஜென்ட்டான மேட்ரு இப்போ சொல்லலாம். இந்த பேர் ரவி, எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் இடைத்தேர்தலில் எதிர்கட்சிக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அந்த வாய்ப்பு எனக்கு கட்சிக்குது. நீ கூட அந்த டிவி பேப்பர்லலாம் பார்த்துருப்பிய. ஆனால் எதிர்கட்சிகிட்ட தோகிறதுக்கு ஆளுங்கட்சி எப்பயுமே ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு அஜால் குஜால் வேலையை பண்ணி நம்மளை காலி பண்ண தான் பார்ப்பானுங்க. அதுக்கோசரம் அவனுங்க எந்த லெவலுக்கு வேணால் இறங்குவானுங்க. இந்த வாட்டி கண்டி நான் எலெக்ஷனில் தோத்துட்டேன், என் அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிடும். அதே கண்டி நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, கட்சியில் தவிர்க்க முடியாத சக்தி ஆகிடுவேன். இந்த இடைத்தேர்தலில் நான் ஜெயிச்சேன்னா பொது தேர்தலில் நம்ம கட்சி தான் ஜெயிக்கும். அப்போ எனக்கு கட்சியில் ஒரு முக்கியமான பதவி கொடுத்து தான் ஆகணும். நான் பவருக்கு வந்தா நீ பவருக்கு வந்த மாதிரி ரவி என்னன்ற. அதனால இந்த தேர்தலில் நாம தான் ஜெயிக்கணும். அதுக்கோசரம் நம்மளும் அவங்களோட தரலோகல இறங்கி வேலை செய்யணும் ரவி. பெருசு ரவி அண்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லு. சரி தலைவர. பிசிறு இல்லாத முடிச்சுன்னு ரவி, இதுதான் நம்மளுக்கு கட்சி சான்ஸ். ம் அட்டாக்குன்னா அட்டாக்கு, பட்டாக்குன்னா பட்டாக்கு, மியூசிக்கலி டிக்டாக்கு, இந்த சாங்கை ஃபர்ஸ்ட் ஹிட்டாக்கு, டோல் அடிக்கும் சரத்து அதை உருட்டி பரட்டி நிறுத்து. அட்டாக்குன்னா அட்டாக்கு, பட்டாக்குன்னா பட்டாக்கு, அட்டாக்குன்னா அட்டாக்கு, பட்டாக்குன்னா பட்டாக்கு, மியூசிக்கலி டிக்டாக்கு, எங்க சாங்கை ஃபர்ஸ்ட் ஹிட்டாக்கு, டோல் அடிக்கும் சரத்து அதை உருட்டி பரட்டி நிறுத்து, டோல் அடிக்கும் சரத்து அதை உருட்டி பரட்டி நிறுத்து. அட்டாக்குன்னா அட்டாக்கு, பட்டாக்குன்னா பட்டாக்கு. ஒரு அங்கிள் பைக் ஏத்துன்னு போனாருங்க புஷ்ன்னு, ஒரு அங்கிள் பைக் ஏத்துன்னு போனாருங்க புஷ்ன்னு, அங்க பெருக்கில இருந்த அக்கா சொல்லிச்சு அங்க பாரு பஸ்ன்னு, பஸ்ல தான் மாட்டிக்கின்னு அங்கிள் ஆனாரு பஸ்பமா, இதுக்கு காரணமே பெருக்கின்னு இருந்த அக்கா பேரு புஷ்பமா. அட்டாக்குன்னா அட்டாக்கு, பட்டாக்குன்னா பட்டாக்கு, அட்டாக்குன்னா அட்டாக்கு, பட்டாக்குன்னா பட்டாக்கு, மியூசிக்கலி டிக்டாக்கு, சாங்க ஃபர்ஸ்ட் ஹிட்டாக்கு, மியூசிக்கலி டிக்டாக்கு, சாங்க ஃபர்ஸ்ட் ஹிட்டாக்கு. ஆடு தோட்டி தினேசு, அவர் மனசு ரொம்ப பெருசு. அட்டாக்குன்னா அட்டாக்கு, பட்டாக்குன்னா பட்டாக்கு, அட்டாக்குன்னா அட்டாக்கு, பட்டாக்குன்னா பட்டாக்கு. பொறுப்பே பாஷா பாஷா பாஷா, நீ செத்தது தெரியாம 2 நாளா கடலுக்கு போயிட்டேன்டா பாஷா. இப்படி எல்லாம் ஆகும் நான் கடவுளை கூட நினைக்கலையாடா. மாமா மாமான்னு எவ்வளோ பாசமா இருப்பேன். நான் கேட்காமலே ஒரு கட்டிங் சரகு வாங்கி கொடுத்து சாப்பிட்டு ஜாலியாக இருப்ப மாட்டுவேடா. இனிமேல் என்ன யாரும் கேட்க போறா? மாமா, இந்த உலகத்தில் நீ ஒத்த போரு மாமா, எனக்கு வேற யாருமே வாடா மாமான்னு அடிக்கடி சொல்லுவியே. உன் கண்ணதிலே நிற்கிற பாஷா, கண்ணை திறந்து பாரு பாஷா, பாஷா பாஷா. ஆனா ஒண்ணு பாஷா, உன்னை இப்படி வெட்டி படுக்க வச்சவன இதே போல வெட்டி படுக்க வைக்காம உன் பணத்தை எடுக்க விட மாட்டேன்டா. இது உன் மேல சத்தியம்டா. என்னடா பேச்சு பேசுனுங்கிறா? படா இன்னொரு வாட்டி சாவாண்ட உன்னை பார்த்தா 2 கால கீசி போட்டுருவோம் உன்னை.
பாஷா பாஷா நீ இல்லாம கண்டது காலத்துக்கு வந்து சேர்றானு நோட்டீஸ் கொடுங்க. போங்க கொடுங்க பாய். போங்க. வாங்க சார். எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க சார். டிசியும் உள்ள தான் இருக்கிறாரு. 3 கம்யூனிட்டி ஆளுங்களும் வந்துட்டாங்க. உங்களுக்காக தான் சார் வெயிட்டிங். ஓகே. வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டாங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். இப்போ எதுக்கு நாமெல்லாம் இங்கே கூடியிருக்கோன்னு தெரியுமா? பாஷா இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு ஒரு பிரச்சனை ஆகி அந்த பிரச்சனை அடித்தடி வரைக்கும் போய் ஒரு கலவரம் உண்டாகிற சூழல் ஏற்பட்டு அது முதலமைச்சர் வரைக்கும் போயிருச்சு. இப்போ இந்த பிரச்சனையை உடனடியாக தீருங்க அப்படின்னு முதலமைச்சரே நேரடியாக உத்தரவு போட்டிருக்காரு. அதை பற்றி பேச தான் வந்திருக்கிறோம். இது இங்கிலீஷில் பீஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அமைதி பேச்சுவார்த்தை. இப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோன்ற பேரில் உங்களில் 10 பேர் உங்களில் 10 பேர் உங்களில் 10 பேர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும். அப்படி போட்டால் பிரச்சனை தீந்துருமா? தீராது. ஏன்னா ஜெயிலில் இருந்து திரும்பி வந்து பகை உணர்ச்சி அதிகமாகி வெட்டு குத்து அடிதடின்னு தான் முடியுமே தவிர பிரச்சனை முடியாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசாங்கத்தில் பேச்சுவார்த்தையில் தான் தீர்வு காணுவோம். அந்த மாதிரி இந்த பிரச்சனையை பேசி தீர்க்க தான் நாம் இங்கே கூடியிருக்கோம். இந்த மதங்கள்லாம் எதுக்கு உருவானது? மக்களை நல்வழிப்படுத்தவும் நேர்வழிப்படுத்தவும் தான். என்ன, அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ கூட பிரச்சனை எந்த மதமும் இல்லை, மதத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் தான் பிரச்சனையே. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு சுயநலத்தை மனசில் வச்சுக்கிட்டு உள்நோக்கத்தோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு எல்லாருமா சேர்ந்து விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ரொம்ப சுலபமாக தீர்த்திடலாம். அதுதானே சார் நாங்களும் சொல்கிறோம். எல்லாரும் சேர்ந்து விட்டு கொடுத்து போக சொல்லுங்க, நாங்கள் அடக்கம் பண்ணிடுறோம். அது எப்படிங்க விட முடியும்? முழு உரிமை எங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் வேணான்னு சொல்ல போய் தானே நாங்கள் அதில் வலுக்கட்டாயமாக இறங்க வேண்டியாயிருச்சு. நாங்கள் முக்கியஸ்தருங்க இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு உங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு கேப் கிடைச்சோன்னே தூக்கிட்டு போயிட்டீங்க. நேற்று நாங்களே தான் பாடியை கொண்டு மசூதியில் கொடுத்தோம். அவங்க புதைக்க முடியாது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க கட்சி மூலியமா அடக்கம் பண்ணலாம் சொல்லி நாங்கள் முடிவெடுத்தோம். மீடியாவில் வேற நாங்கள் தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பொய் புகார் கொடுத்து பாடியை கொடுத்தா எப்படி சார் கொடுக்க முடியும்? எங்களுக்கு இமேஜ் ப்ராப்ளம் வராதா? கட்சி பேர் டேமேஜ் ஆகாதா? ஏங்க இமேஜை பற்றி பேசுகிற நேரமா அது? அதெல்லாம் தெரியாது சார். பாட்ஷா பாடி நாங்கள் தான் அடக்கம் பண்ணுவோம். எப்படி அடக்கம் பண்ணுவீங்க? அடக்கம் பண்ண முடியாம தான் இன்னும் பாடியை வச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் 10 மணி வரைக்கும் தான் சார். 10 மணி கோர்ட்டு திறக்கட்டும். ஆர்டர் வாங்கிட்டு வந்து எப்படி அடக்கம் பண்ணுறோம் நீங்களாம் பார்க்கத்தானே போறீங்க. மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒரு ஜட்ஜி உட்காந்து ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் உங்களுக்கு திருப்பி சொல்லிட்டு வரா? 25 வருஷம் ஆனாலும் பார்லிமெண்ட்லயும் இதுக்கெல்லாம் முடிவு எடுக்க முடியாதுங்க. நீங்க பாட்டுக்கு ஏதோ விதமா பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எங்களால முடியும் சார். எங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. இது செல்வாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை மிஸ்டர் ராஜா. இது மத சம்பந்தப்பட்ட பிரச்சனை. விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த பாடியை புதைக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்காக தான் நானும் சொல்றேன், பாஷா இந்துவா இருந்துட்டு போகட்டும், முஸ்லிமா இருந்துட்டு போகட்டும், பாடியை எங்க கிட்ட கொடுத்துருங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க அடக்கம் பண்ணிக்கிறோம். என்னாச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? பாஷா இறந்துட்டான், அவங்க அப்பா இப்ராஹிமும் இறந்துட்டாரு. இப்ப இருக்கிறது எங்க மதத்தை சார்ந்த லூர்து மேரி. லூர்து மேரி புள்ளைய கிறிஸ்துவ முறைப்படி தானே அடக்கம் பண்ணணும். இருக்கிற வழியை விட்டுட்டு இல்லாத வழியை தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஏமா நீங்க என்னமா சொல்றீங்க? ஐயா, என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போனதுலேருந்து என்னையும் என் பிள்ளை இந்த ஊர் ஜனங்க தான் ஐயா காப்பாத்துனாங்க. அவங்க யார் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாதுய்யா. அதனால எல்லாரும் திருப்தி அடைகிற மாதிரி நீங்களே ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க ஐயா. ஏமா எங்களால் முடிவெடுக்க முடியலன்னு தான் உன்கிட்ட கேட்குறோம். நீ என்னடானா எங்கள்கிட்ட திருப்பி கேட்குற? விடுங்க நாச்சியப்பன், அந்த அம்மா அவங்க இடத்துல இருந்து சொல்றாங்க. சார் சும்மா இவங்கிட்ட எதுக்கு சார் பேசிக்கிட்டு?
பேசாம பாடி எடுத்து மெடிக்கல் காலேஜ் போடுங்க சார். பசங்களாவது அதை வச்சு படிக்கட்டும். கடைசியில் அப்படித்தான் நடக்க போகுது போல இருக்கு. சரி, இந்த அம்மா பேசுறதை கேட்டீங்கல்ல, முடிவா நீங்களே என்ன சொல்றீங்க? சார் நாங்க தான் சார் அடக்கம் பண்ணுவோம். சார் எங்களுக்கு தான் சார் அந்த உரிமை இருக்கு. நாங்க தான் பாடி அடக்கம் பண்ணுவோம். ஆமா நாங்க தான் அடக்கம் பண்ணுவோம். ஏன் அடக்கம் பண்ணுவோம்? நீங்க பாருங்க, எங்களுக்கு தான் சார் உரிமை மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறோம். இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா எப்படி? எலெக்ஷன் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், நீங்க ஒத்தே வர மாட்டேங்கிறீங்க. ஏதா இருந்தாலும் நாங்க 10 மணிக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து பாத்துக்கிறோம். ஏங்க திரும்ப திரும்ப வெதண்ட வாத மாட்டீங்க? நான் வெளியில போய் மீடியாக்காரங்க கிட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டோமா? சார் கொஞ்சம் பின்ன என்னங்க, எலெக்ஷன் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட விடிய விடியா பேசிட்டு இருக்க முடியும்? சார் நீங்க போய் எலெக்ஷன் டியூட்டியை பாருங்க, நாங்க எங்க பணியில பேசிட்டு உங்களை கூப்பிடுறோம். ஏதோ ஒன்று செஞ்சு தொலைங்க. தள்ளிய அவரே போயிட்டார், நமக்கு என்ன வேலை? வாங்க பாத்துட்டு போலாம். ஹலோ, நீங்களா எங்க போறீங்க? உட்காருங்க உட்காருங்க. உட்காரு.